ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை குரு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி இருந்த இடத்துலேயே ஒரு பர்ஸு கிடைக்குது. அது யாருடைய பர்ஸுன்னு பார்த்தோம்னா கதிரோட பர்ஸாக தான் இருக்குது. இதை குரு ஊர் மக்கள் அவ்வளோருமே அங்கே கூடி நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாத்துட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அட பாவிகளா, கடைசியில் என் பையனை இல்லாமல் பண்ணிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு ரகுராமுக்கிட்ட புவனேஸ்வரி நியாயம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட எங்கே நியாயம் கிடைக்கும்? நீ 20 வருஷம் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுன. இப்போ என் குடும்பத்துக்குன்னு இருந்த ஒரே வாரிசு கார்த்தி தான். அவனையும் அழிச்சிட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதி ரொம்பவே கண்ணாப்படன்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா மாயா அதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இப்போ என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு அங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு கதிரை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் எந்த தப்புமே பண்ணாதவன், தயவு செய்து அவனை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கத்தி கதிரை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு கதிரை அழைச்சிட்டு போயிடவும் எங்கே பார்த்தோம்னா ரகுராம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இவன் ரொம்ப மோசமானவன். இவன் என் மக கழுத்தில் தாலி கட்டி என் மகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. இது எல்லாத்துக்கான இந்த மாயாவும் இவளும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு ரகுராம் திட்டிகிட்டு இருக்கும் போது உடனே தனா அவங்க உண்மை சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ மாயா தடுக்கிறாங்க. தனா, பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சாக்கி மான மரியாதை எல்லாமே போயிடும், பெரியப்பா இதை தாங்கிக்கவும் மாட்டார் அப்படிங்கவும் அப்போ தானா சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறத கேளு, அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம், கார்த்தி பற்றின உண்மையை சொல்லிடலாம், அவர்கிட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக அவர் வேறு ஏதாவது முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு அப்பா கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டார், நீயும் கார்த்தியும் லவ் பண்ணின விஷயம் கூட அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டார், அதை மீறி உன்னை அவன் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறான், இதெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் என்ன நினைப்பாரு, அவர் தாங்கிப்பாரா, அவருக்கு ஏற்கனவே நெஞ்சுவலி இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவருக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அப்படி மட்டும் நடந்தால் பெரியமாவும் உயிரோட இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நினச்சி தான் நான் சொல்கிறேன் தானா, தயவுசெய்து நீ இந்த உண்மையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு பெரியப்பா கிட்ட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தானா கதிரை பற்றி அவங்க நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுது, இதுக்கு மேலே அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் கார்த்தி யார் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இதுக்கு மேலே என்னை தடுக்காத, தப்பே பண்ணாதவன் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், தப்பு பண்ணது நான் தானே, நான் தான் அந்த தண்டனை அனுபவிக்கணும், அதனால நான் சொல்கிறது கேளு, நான் போய் நேராக போய் குருக்கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன், அப்போ கதிரை அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கும்போது, என்ன பெரியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி மகாலிங்கம் இவங்க எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்கம் புவனேஸ்வரிட்டையும் பசுபதிட்டையும் கொஞ்சமே கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுதே, இது எல்லாத்துக்காரணம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றி விடவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த குடும்பத்தை நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை தான் நாசம் பண்ணினாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துக்குன்னு இருந்த ஒரே வாரிசான இவனையும் இந்த மாதிரிக்கு பழி வாங்கிட்டாங்களா, அவங்க குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு நடக்கக்கூடிய இந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. மகாலிங்கம் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு ஜானகியும் மாயாவும் போனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தியோட கதையை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இந்த கதிர் தான் வந்திருக்கிறானா, அவன் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையை செய்திருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது கதிர் தான், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரிக்கும் உட்காந்துருக்கிறான், அதனால தான் நம்ம ரூமில் போய் தேடும் போது கார்த்தியை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா நினைப்பாங்க, எப்படி கார்த்தி இருந்த இடத்துல நானும் பெரியமாவும் தானே இதெல்லாம் பண்ணணும், அப்படி இருக்கும்போது கதிரோட பர்ஸ் அங்கே எப்படி வந்துச்சுது, அப்போது இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க, நானும் பெரியமாவும் கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா யாரோ அந்த குழியை தோண்டி கதிரோட பர்ஸை வச்சுருக்குறாங்க, அப்போ அது யாராக இருந்திருக்கணும், ஒருவேளை கதிர் தான் இந்த மாதிரிக்கெலாம் செய்திருப்பானோ, இல்லையே அப்படி கதிர் செய்திருந்தோம்னா கண்டிப்பாக நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிருக்க மாட்டானே, அப்படி இருக்கும்போது அப்போ யார் கதிரை பழி வாங்குறதுக்காக யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மாயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரகுராம் தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து அப்போ ரூமில் இருக்கும்போது ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிறத கேளுங்க, கதிரை எப்படியாவது காப்பாற்றுங்க, அவன் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அப்படிங்கும்போது இங்கே பாரு, நீ பேசாத, இது எல்லாத்துக்கான நீயும் அந்த மாயாவும் தான். அவனை ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு இடம் கொடுத்து வச்சது நீங்கள் தானே. இதுவே கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் தான். உன் முகத்திலே முழிக்கக்கூடாது. அந்த கதிர் பண்ணின தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சான் தீரணும் அப்படின்னு ரகுராம் வந்து ரொம்பவே கோபத்தோடு அவங்க பேசியிருந்தாங்க. இதனால ஜானகி அழுதுகிட்டே வந்துருந்தாங்க. இப்போ மாயாவை தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ஒன்று யோசனை பண்ணி பார்த்தீங்களா, அந்த கார்த்தியை நம்ம 2 பேரும் தானே அந்த இடத்துல கொண்டு வச்சோம். அப்படி இருக்கும்போது கதிரோட பரிசு அந்த குழிக்கிலிருந்து எப்படி கிடச்சிச்சு, அதை நீங்கள் யோசனை பண்ணினீங்களான்னு கேட்கும்போது உடனே ஜானகி வந்து பதட்டம் அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம், அப்போது இன்னொருத்தங்க யாரோ வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து கதிரை பழி வாங்குறதுக்காக இந்த பர்ஸை தூக்கி அந்த இடத்துல கொண்டு போட்டு வச்சுருக்கணும். அப்போ அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜானகி அதிர்ச்சி